எல்லையில் என்ன இம்பேக்ட் இருக்குன்றது கூட சவுத் இண்டியன்ஸுக்கு தெரியாது. இதே நீங்கள் பஞ்சாப் போனீங்கன்னா 500 கிலோமீட்டர் பார்டர். எதுக்கு? 522 கிலோமீட்டர் ஏதோ வந்து பாகிஸ்தான் பார்டர். பஞ்சாப்லும் அந்த பக்கம் இருக்கிறது பஞ்சாப் சிந்து மாகாணங்கள். இந்த ரெண்டும் இப்படி இருக்குன்னா இது நம்ம பஞ்சாப், அது அவன் பஞ்சாப். இந்த பார்டர் மட்டுமே 500 சில்லற கிலோமீட்டர். இங்கேருந்து மதுரை தூரம் பார்டரு 2 பேருக்கும் ஷேரிங். அங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பதட்டம் இருக்கும். காஷ்மீர் பார்டரில் போனீங்கன்னா இப்போ காஷ்மீரில் ஆரம்பித்து கீழே பஞ்சாபில் வந்து அப்படியே வந்து குஜராத்தில் வந்து என்ன மகாராஷ்டிரா, குஜராத்து, ராஜஸ்தான்லேருந்து எல்லாம் அப்படியே அந்த டவுனில் ஒரு ராஜஸ்தான் தாண்டி குஜராத் வரைக்கும் அவங்க பார்டர் இருக்கு. இது தரை வழியில் ஒட்டிகிட்டு இருக்கு. அவன் பதட்டமாக இருப்பான். புரியுதுங்களா அவனுக்கு? நம்ம ஏர் பேஸ் வரிசையாக 3 இடத்துல இருக்குது. பத்தான்கோட்டில் இருக்குது, அங்கே இருக்குது, காஷ்மீர் இதில் இப்போ இதில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, இப்போ ராஜஸ்தானில் இருக்குது, பார்டர்லேயே இருக்குது. ராஜஸ்தானில் பாகிஸ்தான் பார்டர்லேயே நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது. குஜராத்தில் இருக்குது. இதெல்லாம் பதட்டமான பகுதிகள். காலங்காலமாக அது வந்து ஒரு 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 தரையில் தான் பிரிஞ்சிருக்கு. தண்ணி கூட கிடையாது அந்த பக்கம். தரை வேலி, அவ்வளோதான். அவன் பதட்டத்தில் இருப்பான். ஏன்னா அங்கேருந்து ஒரு பீரங்கி குண்டை போட்டானா என் வீட்டு தலையில் விழுந்துடும். ஆனால் அந்த பதட்டம் தமிழ்நாட்டிலே, கேரளாலே, ஆந்திராலே, கர்நாடகாலேயோ, மத்திய பிரதேசில் இருக்கவனுக்கோ, தெலுங்கானாவில் இருக்கவனுக்கோ இருக்காது. அப்போது இது வார் வேணும், போர் கண்டிப்பாக வேணும், நம்ம பாகிஸ்தானை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம இங்கிருந்தே நம்ம பேசுகிறாங்களே, இங்கிருந்தே வந்து குரல் கொடுக்குறாங்க. நம்ம கண்டிப்பாக அதுக்கு வார். அதாவதுமா ஒரு விஷயம், வார்ன்றது வேற, போர்ன்றது வேற, இராணுவ நடவடிக்கைன்றது வேற, பதிலடின்றது வேற, தாக்குதல்ன்றது எல்லாமே வேற வேற. அப்படி போர்ன்றது எப்படின்னா மொத்தமாக அனைத்து படைகளும் போய் மொச்சி ஒரு நாட்டை, தரைப்படை ஒரு பக்கம் போகணும், விமானப்படை போய் குண்டுமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஒரு பக்கம் கப்பல் படை போகணும், கடற்படை போய் எல்லாம் லாக் பண்ணி ஒருத்தனை அடித்து சாவடி அடிக்கிறது தான் போர். 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இந்த மாதிரியான போரை எந்த நாடுமே நடத்தலை. புரியுதா அவங்களுக்கு? அது போரோடைய ஒரு குட்டி போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதல். அங்கே தான் வந்து விமானப்படையும் தாக்குதல், கீழே பிஎன்ஐ தாக்குதல் நடத்தினா இவன். ஆனால் எதிராளி சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது. அவர்களுக்குள்ள ஹமாஸ் தான் சண்டை போட்டாங்க. அதை வேணால் ஒரு மினி போர் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதை தாண்டி இப்போ இது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்க கூட போர்னு அவங்க சொல்லலை, இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி.